அன்பர்களே, இன்றைய சனிக்கிழமை நள்ளிரவு செய்தியாக நாம் தருகின்றோம். நேற்று முதல் இன்று வரையும், அதாவது சனிக்கிழமை மாலை வரையும் ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான ஒரு தீவு, அவங்களோட ஐலண்ட் ஒன்று இருக்குது, காக் ஐலண்ட். அந்த காக் ஐலண்ட் மீது அமெரிக்கா நேற்றும் இன்றும் தொடர்ச்சியாக நடத்திய தாக்குதலில் அந்த தீவு எரிந்து வருகின்றது. அது ஒரு செய்தி. மற்றும் 56, அதாவது ஈரானின் 56 பண்டைய காலத்து, அதாவது பண்டைய காலத்து நவீன காலங்கள் சொல்லலாம், அது அருங்காட்சியமா வரலாற்று முக்கியத்துவம். அந்த ஈரான் என்பது சும்மல்லையே மிக பழமை வாய்ந்த ஒரு நாடு இல்லையா? அந்த நாட்டுல குறைந்தது 56 அருங்காட்சியங்கள், வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற அருங்காட்சியங்களை இந்த 2 சைத்தான் நாடுகளும் தாக்கி இருக்கின்றாங்க. இந்த 56 அருங்காட்சியங்களும் யுனெஸ்கோவின் கட்டுப்பாட்டுகள், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற அந்த தளங்கள்லாம் சாத்திரிக்கிறார்கள். இதற்கு பதிலடியாக இப்பொழுது நள்ளிரவு கடந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ரமலான் நோன்பு முடிந்த விற்பாடு தொடர்ச்சியாக வளைகுடா முழுவதும் இந்த ரெக்கார்டிங் நாம் தருகின்ற போது மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. அப்ப இந்த செய்தியில போனோம்னு சொன்னா, இதே நேரம் அமெரிக்கா நாம ஏற்கனவே தந்துட்டோம்ல 200 நேவல் போர்சஸை இறக்குறாங்க வளைகுடாவில். அப்ப இப்பொழுது வளைகுடா கிட்டத்தட்ட நம்ம ஹார்முஸ் ஜலசந்தி பற்றி சொல்லிக்கிறோம் இல்லையா? ஹார்முஸ் ஜலசந்தி என்பது ஒரு இரத்த கலரியாக விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை எல்லாம் ஒரு இரத்த கலரியாக, அல்லது ஏற்கனவே அது ரெட் சி, சிவப்பு கடல், அந்த இன்னும் ஒரு செயற்கையான சிவப்பு கடலாக மாறப்போகிறது. 2500 போர்சஸ், நேவி போர்சஸ் on the way. அப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து லேண்ட் பண்ணாங்கன்னா அடிச்சு சாத்தி மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஒன்று ஹார்முஸ் ஜலசந்தி ஊடாக நடக்க போகுது. நாம் 10 தினங்களுக்கு முதல்ல சொல்லி இருக்கிறோம், ஹார்முஸ் ஜலசந்தியில மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஒன்று நடைபெற்று பந்தர் அப்பாஸ் ஊடாக ஈரானுக்குள்ள என்ன பண்ண போறாங்க. அவங்களோட டெல்டா போஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது வெனிசுவேலா அதிபரை தூக்கிய போர்சஸ், அந்த போர்சஸ் எல்லாம் அழியும் காலம் நெருங்கி இருக்கின்ற என்பதை நாம் இங்கு உறுதியாக சொல்ல முடியும். அப்ப கார்க் தீவு அணைக்கல, தீ அணைக்க முடியாது, மிகப்பெரிய தீப்புலம்புகள், சுவாலைகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது, அது அழிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பழிவாங்கும் முகமாக இப்பொழுது இரவு கடந்து நாம் இந்த செய்தி தருகின்ற போது இரவு 10 மணி, இது எந்நேரம் உங்களுக்கு தாராங்களோ தெரியல, நிறுவனம் தரது, நான் உங்களுக்கு சரியாக இது ரெக்கார்டிங் செய்யும் போது 10 மணி 9 நிமிடங்கள் இரவு சனிக்கிழமையாக. அப்ப இந்த செய்திகள் உங்களுக்கு எட்டுகின்ற போது இன்னும் என்னவெல்லாம் வளைகுடாவில் நடக்குதோ யானறியேன். ஆனாலும் மிகப்பெரிய செய்திகள் நாளை முதல் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இப்ப நம்ம அந்த செய்திக்குள்ள போயிருமா? வாங்கல செய்திக்குள்ள போவோம். ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையமான காக் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மற்றும் அதற்கு பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 90% கையாளும் காக் தீவு மீது அமெரிக்க படைகள் நேற்று 13ஆம் தேதியும் இன்று 14ஆம் தேதியும் தொடர்ச்சியான சக்தி வாய்ந்த குண்டு வீச்சுக்களை நடத்தியுள்ளன. இந்த தீவில் உள்ள கடற்படை கன்னிபிடி சேமிப்பு நிலையங்கள் மற்றும் ஏவுகணை தளங்கள் உள்ளிட்ட 90க்கும் மேற்பட்ட ராணுவ இலக்குகள் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இத்தாக்குதலை மத்திய கிழக்கின் வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த குண்டு வீச்சுக்களில் ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மனிதநேய அடிப்படையில் தற்போதைக்கு எண்ணெய் உட்கட்டமைப்புகளை அளிக்கவில்லை என்றும், ஆனால் ஈரான் தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுத்தால் அந்த முடிவை மறுபரிசீலனை செய்வேன் என்றும் எச்சரித்துள்ளார். அது பொய்யுங்க, அந்த தீவுக்குள்ள அளிக்கப்பட்டிருக்குது, தீ எரிக்குது, எண்ணெய் வயல் அளிக்கப்பட்டிருக்குது, அது பொய். காக் தீவு தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்திருக்கின்றன. புஜைரா எண்ணெய் முனையம் இடைமறிக்கப்பட்ட ரோன்களில் சிதறல் விழுந்ததில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய எண்ணெய் முனையமான புஜைராவில் இன்று ஒரு பாரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இன்று சனிக்கிழமை மாலையாக புஜாரா துறைமுகத்தில் எண்ணெய் மற்றும் பணிகள் தற்காலிகமாக இதன் மூலம் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டுள்ளதாலும்
தொடர் தாக்குதலாலும் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் பெரும் பதட்டம் நிலவி வருகிறது. அமெரிக்காவிற்கு ஒத்துழைப்பு வழங்கும் நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் பாதுகாப்பு படை எச்சரித்திருக்கின்றது. தலைநகர் தெஹ்ரானில் உள்ள முக்கிய எண்ணெய் கிடங்குகள் மீதும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றது இன்றைய சனிக்கிழமை செய்தியாக. இதேவேளை ஈரானின் ஆயுதப்படைகள் பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க தளங்களை ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இன்று சனிக்கிழமை நள்ளிரவு முதல் ஈரானின் ஆர்மி படை தளபதி ரியர் அட்மிரல் அலி ரேசா டாங்கிரி இன்று சனிக்கிழமை தெரிவிக்கையில் அமெரிக்க பெட்ஹார்ட் ரேடார் அமைப்புகள், கட்டுப்பாட்டு கோபுரங்கள், விமான ஹேங்கர்கள், மத்திய சாய்வு தளங்கள் மற்றும் விமான எரிபொருள் கிடங்குகள் ஆகியவை தாக்கப்பட்டு அவைகள் அளிக்கப்பட்டதாக சற்று முன்னர் ஊடகங்களுக்கு செய்தி தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் பிரிவுகளில் அல் சப்ரா தளத்தின் பேட்ரியாட் ரேடார்கள், கட்டுப்பாட்டு கோபுரம் மற்றும் வான் பாதுகாப்பு ஹேங்கர்களை பேரழிவு தரும் ஹாமிலஸ் ஷோங்கல் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்கியதாகவும் ஈரானிய ஆர்மி தெரிவித்திருக்கிறது. ஷேக் இசா தளத்தின் ஆரம்ப எச்சரிக்கை ரேடார்கள், விமான ஹேங்கர்கள், மத்திய சாய்வு தளங்கள் மற்றும் அமெரிக்க விமான எரிபொருள் கிடங்குகள் அளிக்கப்பட்டு தீக்கிரைக்கப்பட்டதாகவும் அது தெரிவித்திருக்கின்றது. அல் உதைரி ஹெலிகாப்டர் தளத்தில் உபகரண ஹேங்கர்கள் சேகரிக்கும் தளங்கள் மற்றும் ஹெலிகாப்டர் பராமரிப்பு ஹேங்கர்கள் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹாமுஸ் ஜலச்சந்தியில் IRGC-யின் கடற்படை முழு கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் அது கூறியிருக்கின்றது. மூலோபாய நீர்வழி வழியாக ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளுக்கு சொந்தமான டேங்கர்கள் மற்றும் வணிக கப்பல்கள் செல்வதை தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் எந்த ஒரு இயக்கமும் அல்லது போக்குவரத்தும் குறிவைக்கப்படும் என்று ஈரானிய ஆர்மி எச்சரித்திருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆட்சியின் உளவு மற்றும் சைபர் பிரிவுகளுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இன்று அதிகாலையில் தொடங்கி நேற்றைய நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக அமன் உளவுத்துறை அமைப்பு சைபர் ஆபரேஷன் யூனிட் 8200 மற்றும் தரவு செயலாக்க மையங்கள் உள்ளிட்ட முக்கிய இஸ்ரேலிய சைபர் புலனாய்வு பிரிவுகள் குறிவைக்கப்பட்டன. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் பல இஸ்ரேலிய போர் விமானங்களின் அசம்பிளி புள்ளியும் தாக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய ஆர்மி தெரிவித்திருக்கின்றது. யூனிட் 8200 சிக்னல் உளவுத்துறையை சேகரிப்பதற்கும் டிஜிட்டல் தகவல் தொடர்புகளை இடைமறிப்பதற்கும் தாக்குதல் சைபர் நடவடிக்கைகளை நடத்துவதற்கும் பொறுப்பாகும் என்றும் அமென் இஸ்ரேலிய உளவுத்துறை கட்டமைப்பில் ஒரு அங்கமாக விவரிக்கப்படுகிறது என்றும் அது தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ராணுவம் மேலும் கூறியிருக்கிறது. ஈரானிய ராணுவ வீரர்கள் தங்கள் அன்பான தோழர்கள், அவர்களின் துணிச்சலான தலைவர் மற்றும் அவர்களின் துணிச்சலான தளபதிகளின் தூய இரத்தத்துக்கு பழி வாங்குகிறார்கள் என்றும் ஈரானிய ஆர்மி தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்கள் மற்றும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் ஈரான் குற்றவியல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக விரைவாக பதிலடி கொடுக்க தொடங்கி இருக்கிறது. IRGC-யின் ரியல் அட்மிரல் அலிசேரா கடற்படை ரியல் அட்மிரல் அலிசேரா டாங்கிரி அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பில் இருந்து மேலும் அமெரிக்க சக்தியின் மாயையை நம்பாதீர்கள். ஈரானிய ராணுவம் பிராந்திய நாடுகளை எச்சரிக்கிறது. அமெரிக்க சக்தியின் மாயையை நம்பாதீர்கள் என்றும் ஈரானிய ராணுவம் இன்று இரவு 9 மணி இலங்கை நேரப்படி 9 மணிக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முழுவதும் அமெரிக்க ஏவுகணை ஏவுதல்களின் மூலங்களை குறிவைக்கும் என்றும் ஈரான் அதன் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதலுக்கு எதிராக ஈரான் அமெரிக்காவை உறுதியாக எச்சரிக்கிறது. அமெரிக்க அதிகாரத்தின் மாயையில் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தலைமையிலான பாசாங்குத்தனத்திற்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என்றும் ஈரானிய ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். எவன் கேட்கப்போறான்? அமெரிக்காவின் அதிகாரம் என்று அழைக்கப்படுவதை நம்பாதீர்கள். அமெரிக்கர்கள் தங்கள் சொந்த தடுமாறும் ராணுவத்தை கூட பாதுகாக்க முடியாது. முஸ்லிம் நாடுகள் மற்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்பை ஒருபுறம் இருக்கட்டும் என்று பிரிகேடியர் ஜெனரல் அபுல் ஃபால்ஸ் ஷஹச்சேரி இன்று சனிக்கிழமை தெரிவித்திருக்கிறார். ஒரு காலத்தில் அச்சத்தை ஏற்படுத்திய மற்றும் முஸ்லிம் பலங்களை கொள்ளையடிக்க உதவிய அமெரிக்க போர்க்கப்பலான USS எப்ரஹாம் லிங்கனை ஈரானிய ஆயுதப்படைகள் முடக்கி வரலாற்றில் தோல்வியை பின்வாக்க செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
முஸ்லிம் நாடுகளின் செல்வத்தையும் பலங்களையும் திருடும் போது பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஷாக்கு போக்கின் கீழ் பல சகாப்தங்களாக முஸ்லிம்களின் பலங்களை கொண்டு கட்டப்பட்ட பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களும் ஈரான் பழிவாங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் சேதமடைந்து அளிக்கப்பட்டுள்ள பள்ளிகள், வீடுகள், அரச கட்டிடங்கள், பல்பொருள் அங்காடிகள் மற்றும் பொது உட்கட்டமைப்புகளை புனரமைக்கும் திறன் ஈரான் கொண்டுள்ளது என்றும் ஜெனரல் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் மீண்டும் கட்டியெழுப்ப முடியாதது அமெரிக்காவின் பெருமை, வெற்றி சக்தி மற்றும் அதன் தோற்கடிக்கப்பட்ட இராணுவம், இஸ்ரேலிய ஆட்சியின் உதவியற்ற தன்மையை தவிர என்று ஷெஹராராச்சி அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றார். உண்மைதானே? இஸ்ரேல் ஆக்கிரமித்த பிரதேசங்கள் மற்றும் பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் ஈரான் குற்றவியல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக வெகுண்டெழுந்து பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்குன்னு சொல்லுகின்றார். அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் குறைந்தது 56 அருங்காட்சியகங்கள் வரலாற்று தளங்கள் சேதமடைந்ததாக ஈரானிய அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் உலகம் பாரம்பரிய தளங்கள் உட்பட குறைந்தது 56 அருங்காட்சியகங்கள் மற்றும் வரலாற்று நினைவு சின்னங்கள் சேதமடைந்துள்ளதாக ஈரானிய கலாச்சார பாரம்பரியம், சுற்றுலா மற்றும் கைவினை பொருட்கள் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடங்கியிலிருந்து ஈரானின் கலாச்சார மற்றும் வரலாற்று சின்னங்களின் நிலை குறித்து சனிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ஏராளமான அருங்காட்சியகங்கள் மற்றும் வரலாற்று ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அமைச்சகத்தின் கூற்றுப்படி தலைநகர் தெஹ்ரானில் கொலஸ்தான் அரண்மனை உட்பட குறைந்த 19 இடங்கள் இன்று மட்டும் சேதமடைந்திருக்கிறது. மேற்கு ஈரானில் குர்திஸ்தான் மாகாணத்தில் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் உலகம் பாரம்பரிய தளங்கள் குறைந்தது 12 இடங்கள் சேதமடைந்துள்ளது. மத்திய ஈரானில் இஸ்வஹான் மாகாணத்தில் ஷஹல், ஷோட்டூன் மற்றும் நகேஷ ஜஹான் சதுக்கம் உட்பட பல உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் குறிவைக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. லொரஸ்தான் மற்றும் கர்மன்சா மாகாணங்களில் ஆக்கிரமிப்பின் போது பல வரலாற்று கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளது. புஷேர் மாகாணத்தில் உள்ள ஷ்ராப் துறைமுகத்தில் தாக்குதலின் போது பல வரலாற்று நினைவு சின்னங்கள் சேதமடைந்திருக்கிறது. மேற்கு ஈரானில் உள்ள இளம் மாகாணத்தில் ஏராளமான வரலாற்று கலை பொருட்களை தொல்பொருள் அருங்காட்சியகம் ஆக்கிரமிப்பால் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி ஈரானின் கலாச்சார மற்றும் வரலாற்று பாரம்பரியத்திற்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டித்திருக்கிறார். 14ஆம் நூற்றாண்டின் வரையிலான ஈரானிய வரலாற்று நினைவு சின்னங்களை இஸ்ரேல் குண்டு வீசி வருகிறது. பல யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்கள் தாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு நூற்றாண்டு கூட நீடிக்காத ஒரு ஆட்சி கடந்த காலங்களை கொண்ட நாடுகளை வெறுப்பது இயற்கையானது. ஆனால் யுனெஸ்கோ எங்கே? அதன் மௌனம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அரக்ஷி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மனித குலத்தின் பாரம்பரியத்தை தாக்கும் போது உலகம் அமைதியாக இருக்க முடியாது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மனித குலத்தின் பாரம்பரியத்தை தாக்கும் போது உலகம் அமைதியாக இருக்க முடியுமா என்ற கேள்வியும் ஈரான் கேட்டிருக்கின்றது. ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்பஹானின் வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தில் அமெரிக்கா இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலை கண்டித்து இந்த தாக்குதல் கலாச்சார பாரம்பரியத்திற்கு எதிராக குற்றவியல் என்று தெரிவித்திருக்கின்றார். 1954 ஹேக் மாநாடு, 1977 ஜெனீவா மாநாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டம் மற்றும் நிறுவப்பட்ட சர்வதேச சட்டத்தின்படி ஈரானில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் மீதான எந்தவொரு தாக்குதலும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறலாகும் என்றும் போர்க்குற்றத்தின் ஒரு தெளிவான எடுத்துக்காட்டு என்றும் ஈரான் குறித்திருக்கிறது. பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆயுதப்படைகள் தெஹ்ரான் முழுவதும் 30 இலக்குகளை தாக்கி ஈரானுக்கு எதிரான தங்கள் ராணுவ ஆக்கிரமிப்பை தொடங்கி இருக்கிறது. இஸ்லாமிய குடியரசின் தலைவர் அயதுல்லா சயீத் அலி கமேனி உட்பட பல மூத்த அதிகாரிகளை கொண்டு குவித்ததன் பிற்பாடு ஈரானிய ஆயுதப்படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசங்கள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தாக்கி தாக்குதல்களை விரிவாகவும் தீர்க்கமாகவும் நடத்தி வருகின்றன. ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகத்தின்படி ஆக்கிரமிப்பு தொடங்கியிலிருந்து பல்வேறு அமெரிக்க தளங்களில் குறைந்தது 600 அமெரிக்க துருப்புக்கள் ஈரானின் ராணுவத்தால் கொன்று குவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தியை தந்திருக்கின்றார். பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து சட்டபூர்வமான தற்காப்பு நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது.
ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் பிரிவு 51 குறிப்பிட்டு அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய ஆட்சியின் ஆக்கிரமிப்பு செயல்களுக்கு எதிராக தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள ஈரானுக்கு சட்டபூர்வ உரிமை உள்ளது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் அமெரிக்க தளங்களை, அமெரிக்க இலக்குகளை வெறிகொண்டு தாக்கி வருகின்றோம் என்று ஈரான் என்று நள்ளிரவு தெரிவித்திருக்கின்றது. ஆமியர்களே, மிகப்பெரிய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குன்னு நாம் அடுத்தும் ஒரு பாட்டு சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.